வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அவங்க அம்மாவோட தந்திரங்கள் ப்ளஸ் ஆக்டிங் அதை பற்றி பார்த்துடலாம். அந்த பொண்ணு கதவை சாத்திட்டு இனிமேல் வராதிங்க அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சுட்டாங்க. நானும் கீழே வரேன். கீழே வந்துட்டு அம்மா கேட்குறாங்க, எப்படா என்கேஜ்மெண்ட்டு என்ன அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எப்படி அதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியும்? அதனால் இல்லைம்மா கோவத்தில் அந்த பொண்ணை திட்டேன், அதனால் அமைதியாக்குறாங்க, நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன். அம்மா வந்து என்னை திட்டுறாங்க, ஏன்டா அந்த பொண்ணு அப்பப்போ திட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டணும் அப்படின்னு ஆசை கிடையாது. ஏன்னா இப்போ வந்து லவ் பண்ணும்போது திட்டாமல் சண்டையை போடாமல் மேரேஜுக்கு அப்புறம் திட்டுறது சண்டை போடுறது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன தோணும்? லவ் பண்ணும்போது திட்டல சண்டை போடல, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு திட்டுற சண்டை போடுறான் அப்படி தோணும். அதனால் எப்பயுமே ஒரே மாதிரி திட்டால் பிரச்சனை இல்லை. எனக்கு அவங்க திட்டிடுவேன், திட்டிட்டு அப்புறம் சாரி கேட்டுருவேன். எப்போ திட்டணுமோ அப்போ திட்டணும், எப்போ கொஞ்சணுமோ அப்போ கொஞ்சணும். எங்கே கொஞ்சது பேசவே முடியல. இப்போ அந்த பொண்ணு என்னைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் வேணாம், அதுக்கு என்ன காரணம் அதை தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் எவ்வளோ தப்பு பண்ணதுனா இதெல்லாம் உங்கள் தப்பு, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லலாம். இல்லை இதெல்லாம் என் தப்பு இல்லை அப்படின்னு நான் அதுக்கு ப்ரூஃப் பண்ணலாம். இதுக்கு ஒரே வழி அவங்க அம்மா வந்து பேச வைக்கிறது தான். ஒன்று அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை பேசணும், இல்லையா என்னை பேச வைக்கணும். இப்போது அவங்க அம்மா இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் போய் பேசினா கூட கதவை சாத்திடுறாங்க. அதனால் நானும் போய் தனியாக பேசுகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், அவங்க அம்மாவோட கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு அவங்க அம்மாவோட சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கேட்டேன், அவங்க என்னைய வேணாம்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் யாருமே இல்லாதப்போ நீ ஏன் போன, நீ ஏன் போய் பேசின, அதனால தான் அவங்க அப்படி சொல்லிக்கிறா அப்படின்னாங்க. எனக்கா உண்மையே புரியல. அவங்க அம்மாவை தான் நீ போய் பேசு, என்ன காரணம் போய் கேளு அப்படின்னு அவங்க அம்மாவை தான் அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இல்லாத விட்டு நீ ஏன் போகிற, நீ ஏன் போய் பேசின, ஏன் பேச ட்ரை பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஓகே, என் தப்பாகவே இருக்கட்டும். ஒரு லவ்வர் என்ன நினைப்பாங்க, கூட இருக்குன்னு நினைப்பாங்க, பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து ஏன் பேசுகிற அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது என்னாலே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அது இது நான் எங்கள் அம்மாட்ட பேசி புரிய வச்சு, சரிங்க இப்போ என்னை வேணான்ட்டாங்க, அவங்க கூட எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேச வைங்க அப்படின்னு. சரிப்பா பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அடுத்த வாரம் அந்த பொண்ணோட பர்த்டே அன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஒரு 1 வீக் கேப் இருக்குது. இந்த கேப்பில் வந்து என்ன சண்டை என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ஒரு 1 வீக்கில் ஒரு 5 நிமிஷம் என்னை பேச வைங்க அப்படின்னு. சரிப்பா பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டாங்க. என்னுடைய துக்கத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? ஏன்னா அவன்கிட்ட போய் சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. கிட்ட போனாலும் கதை சாத்திடுறாங்க. அதனால் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரக்கு அடித்தேன். சரக்கு அடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு அங்கேயே எடுத்துட்டேன். இங்கே தான் அந்த அந்த கேப் இருக்கும், அங்கே தான் நான் எப்பவுமே நான் தூங்குவேன். அதாவது சென்னையில் நான் சேலத்துக்கு எப்போலாம் வரணும் நான் அப்போ அங்கே தான் தூங்குவேன் நான். ஏன்னா அது ஒரு சேஃப்டி மாதிரி. இப்போ நான் இந்த ரூமில் தான் அவங்க அம்மா அந்த பொண்ணு எல்லாருமே தூங்குவாங்க, நான் வெளியே அங்கே தூங்குவேன். ஏன்னா அது ஒரு அவங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒன்று. அன்றைக்கி அறுக்கடிச்சிட்டு நான் அங்கேயே தூங்கிட்டேன், வாந்தியெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அம்மாவும் பார்த்தாங்க, பொண்ணும் பார்த்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க.
அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. தூங்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்தாங்க, பேசினாங்க, நான் திட்டி அமைச்சிட்டேன், வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மா அதுக்கிட்ட சரி அப்படின்ட்டாங்க. ஏன் திட்டினேன், ஏன் வேணாம்னு சொன்னேன், ஏன் அவங்கள அமுச்சுட்ட, ஒரு கேள்வி கேட்கலாம் அவங்க. ஒருவேளை அப்பயும் அந்த பண்ணிட்ட வந்து நீ அந்த மாதிரி பேசுனா, நான் தான் இப்போ சொல்லி அமுச்சுட்டேன், நீ போய் அவன்கிட்ட பேசு அப்படின்னாங்கன்னா அன்றைக்கே சால்வ் ஆகிருக்கும். அன்றைக்கே அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணியாண்டே பேசியிருப்பாங்க, நானும் வந்து இப்போ பேசியிருப்பேன், என்ன காரணம் அப்படி எல்லாமே சால்வ் ஆகிருக்கும். அடுத்த நாள் காத்தால நான் அவங்க அம்மாட்ட கேட்குறேன், என்னங்க உங்கள் பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னு. அவங்க அம்மா சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நீ வந்து சரக்கு அடிக்கிறியா, நீ வந்து ஒரு குடிக்காரன், அதனால் என் பொண்ணு உன்னைய வேணான்ட்டா அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் என் அம்மாட்ட சொல்கிறேன், ஏங்க எனக்கு என்ன பண்ணுறதே தெரிலிங்க, அதனால தாங்க சரக்கு அடித்தேன், உங்கள் பொண்ணால் தான் நான் சரக்கு அடித்தேன், இப்போயாச்சும் என்னை இப்போ பேச வைங்க அப்படின்னு கெஞ்சுறேன். சரிப்பா பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, இந்த பொண்ணுக்கு வந்து காரணம் இல்லை, அதாவது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இல்லை. ஆனால் இனிமேல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காரணம்லாம் வருது. இப்போ நான் சரக்கடிக்கிறேன், நான் குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லிட்டாங்க. அடுத்தவங்க காத்தால வந்து அவங்க வீட்டு, இந்த வீடு தான், இந்த வீட்டு வாசலில் நிற்கிறேன், இங்கே தான் நான் நிற்பேன். அவங்க வீட்டு முன்னாடி நான் ஒரு நாய் மாதிரி நிற்கிறேன், பேச வைப்பாங்க, சால்வ் பண்ண வைப்பாங்க அப்படின்ட்டு. மதிக்கவே இல்லை, வராங்க போகிறாங்க, பேச வைக்கிறேன்னாங்க, பேச வைக்கல. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் கேட்டேன், ஏங்க பேச வைக்கிறேன்னு சொன்னேன், இல்லைப்பா பொண்ணு தூக்கிட்டு இருக்கிறான், நான் சாயந்தரம் வரேன் வந்து பேச வைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறமேட்டு அடுத்த ஒரு காரணம் வருது, அதுக்கு அடுத்த காரணம் வருது, அதுக்கடுத்து ஒரு பெரிய காரணம் நல்லா வந்து மாட்டிக்கிச்சு. அந்த காரணம் வந்து அவங்க அம்மா தான் சொன்னது. அது என்ன காரணம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.